இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய திருமண நாளை சிறப்பிக்கும் திருவாளர் டோனி ரியாஸ் மற்றும் திருமதி திவ்யா நியாஸ் அவர்களை இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த குடும்பத்தார் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அம்ப்ரோஸ் ஜார்ஜ் புஷ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நாளில் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக இணை பாட்டிக்காகவும், லாஸ் டிக்ரூஸ் அவருடைய ஆன்மீக இணை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை நாம் ஏதாவது ஒரு நிலையிலே காணாமல் போயிருந்தோம் என்றால் இறைவன் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடும் கடவுள் என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலே நாம் காணாமல் போயிருந்தோம் என்றால் இயேசு நம்மை இன்று தேடி வருகிறார். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, 100 ஆடுகளை விட காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்ற செய்தியை இயேசு இன்று நமக்கு சொல்லுகிற பொழுது, நாம் அந்த 100 ஆட்டிலே ஒருவராக இருக்கிறோமா அல்லது காணாமல் போகிற ஒரு ஆட்டாக இருக்கிறோமா? நாம் ஏதாவது ஒன்றிலே நாம் காணாமல் போயிருந்தோம் என்றால் ஆண்டவரிடம் நாம் திரும்பி வருவோம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பலில் நமக்கு துடிச்சு வைப்போம். திருப்பலில் நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
ஜெபிப்போமாகும். இறைவா, உம்முடைய மீட்பை உலகின் கடையெல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்விட நோக்கி எங்களுக்கு அருள் புரிவீராங்க. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆற்றலுடன் நம்
கடவுள் வருகின்றார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று ஆற்றலுடன் நம் கடவுள் வருகின்றார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவ்வாறு இச்சிறியோருள் ஒருவர் கூட வழி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். உன்னை தேடும் கடவுள், நம்மை தேடும் கடவுள், நம்முடைய குடும்பத்தை தேடும் கடவுள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தேடுகின்றார். ஆசையோடு தேடுகின்றார், ஆவலோடு தேடுகிறார், மகிழ்ச்சியோடு தேடுகிறார். நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது விதத்திலே காணாமல் போயிருக்கிறோம். நாம் எந்த விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் தினமும் திருப்பலிக்கு செல்லுகிறேன், தினமும் என்னுடைய ஜெபங்களை நான் சொல்லுகிறேன், என் குடும்ப கடமைகளை நான் செய்கிறேன், நான் காணாமல் போயிருக்கிறேனா? இந்த ஒரு கேள்வி நம்முள் எழலாம். நாம் அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்திலே காணாமல் போயிருக்கிறோம். நாம் இயேசுவின் தோளிலே இருக்கிற அந்த காணாமல் போன ஆட்டாக இருக்க விரும்புகிறோமா? அல்லது இயேசுவின் தோளிலே இல்லாத அந்த 99 ஆடுகளிலே ஒருவராக இருக்கிறோமா? இயேசுவுக்கு பிடித்தமான ஆடு அந்த காணாமல் போன ஆடு தான். இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான ஆடு அந்த காணாமல் போன ஆடு தான். நாம் இயேசுவின் தோள்களிலே தவிழ்கிற அந்த காணாமல் போன ஆடா? அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள். அழகான ஒரு இறை வார்த்தை. எருசலேம் நகரத்து மக்கள் பாபிலோனியர்களுக்கும் அசிரியர்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இந்த மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்றதால்
பாவமும் பழி சுமையும் அவர்கள் மேல் வந்தது. ஆனால் கடவுள் அந்த மக்களை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக அந்த மக்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எசேயா இறைவாக்கினர் மக்கள் மனமாற பாலிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாலிலத்தை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானவை நீராக்கப்படும், கரடு மூடானவை சமாதானம் ஆக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த நற்செய்தி முழக்கத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த மானிட மகனுடைய மேன்மையை பற்றி சொல்கிறார். கடைசி நாளிலே எப்படி இருக்கும்? ஒருவர் இறக்கிற பொழுது நாம் ஆலயத்துக்கு அவரை நாம் கொண்டு வருகிறோம். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் சங்கீதமாக ஒலிக்கப்படுகிறது. புல்லானது உலர்ந்து போகும், பூவானது உதிர்ந்து போகும். அப்படிப்பட்ட தருணத்தில் கூட ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுவிடுவதில்லை. ஆயனை போல தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய கைகளால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோள் மேல் சுமப்பார், சினை ஆடுகளை தன் தோள் மேல் தூக்கி சுமப்பார். இதுதான் கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய உடனிருப்பு. அவருடைய வருகையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மந்தைகளாக நாம் வாழாமல் நாம் அந்த ஒரு ஆட்டை போல நாம் தவறி சென்றாலும் கூட நம்மை மகிழ்ச்சியோடு நல்ல ஆயினாம் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தேடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இந்த ஓமையானது நமக்கு இந்த புதிதான ஒரு ஓமை கிடையாது. இந்த ஓமை நமக்கு நன்றாகவே தெரிந்துதான். ஒரு ஆயர் அவரிடம் 100 ஆடுகள், அந்த 100 ஆடுகளிலிருந்து ஒன்று வழிதவறி சென்றால் அந்த ஆயரின் மனநிலை 99 ஆடுகள் தன்னோடு இருக்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியை விட தடுமாறி சென்ற அந்த ஒரு ஆடுதான் அந்த ஆயனுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துகிறது. ஆயனுடைய மனநிலை தவறி சென்ற ஆட்டை தேடி செல்லுகின்ற ஒரு மனநிலை. மிக அற்புதமான இந்த ஓமையை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னை நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு தான் எப்படிப்பட்ட மனிதருக்கு என்பதை அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஆயனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், ஆட்டின் உணர்வுகளை ஆயன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த ஆட்டை சேர்ப்பவனாக, ஆட்டை ஒன்று கூட்டுவராக இருக்க முடியும். ஆட்டை பற்றி கவலைப்படாத எந்த ஆயனும் உண்மையான ஆயனாக இருக்க முடியாது. இதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்வார். ஸ்மெல் யுவர் ஷீப் என்று சொல்வார். ஆட்டினுடைய அந்த வாசனையை ஒவ்வொரு ஆயனும் தெரிந்திருக்க வேண்டும். 100 ஆடுகளில் 99 ஆடுகள் இருக்கின்றன. ஆனாலும் வழி தவறி சென்ற அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கின்ற நல்ல ஆயன்தான் இயேசு ஆண்டவர். மூன்றாவதாக, தவறி சென்ற அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார். ஆயனை பொறுத்தவரை மனம் திரும்புகின்ற ஒரு பாவியை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அந்த 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய ஆட்டை பற்றி மகிழ்ச்சி அடைவார். அதுதான் ஆயனுடைய உண்மையான பணியும் செயல்பாடும். இயேசு என்னும் உண்மையான ஆயனை நாம் எல்லோருமே பெற்றிருக்கின்றோம். இந்த ஆயனுடைய வழிகாட்டில் இருக்கிற உண்மையான ஆயர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆக இன்று நாம் வழி தவறி சென்றிருந்தோம் என்றால் திரும்பி வர வேண்டும். நியாயமான ஆயர்கள் யார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆட்டை பற்றி கவலைப்படாத எந்த ஆயரையும் இந்த சமூகம் கண்டுகொள்வது கிடையாது. மாறாக தேடி செல்கின்ற ஆயர்களை இந்த சமூகம் மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிறது. இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். வழி தவறி நாம் சென்றிருப்போம் என்றால், ஆயனை விட்டு வழி தவறி சென்றிருப்போம் என்றால் நாம் திரும்பி வருவோம். ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற ஆயர் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். அதே சமயத்திலே உண்மையான ஆயர்களை, தலைவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம். காரணம், அவர்கள் மட்டுமே மந்தையை காப்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நல்ல ஆயனை தேடி வருகிற ஆடுகளாகவும், அதே சமயத்திலே யார் எந்த ஆயர் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயேசுவை, உன்னை, உன்னுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் தேடும் இயேசுவை நாம் நம்முடைய வாழ்வை ஏற்றுக்கொள்வோம். நான்காவதாக, இந்த ஆயனுடைய ஒரு சிறப்பான பண்பு,
அண்ட் அவுட் ஆஃப் த வே. இந்த பண்பு வந்து ஒரு சிறப்பான பண்பு. ஆயன் தன் 100 ஆடுகளையும் ஒரே மாதிரி அன்பு செய்வார். ஆனால் ஒரு ஆடு வழி தவறி சென்று விட்டால் அந்த ஆடு தேவையில்லை என்று அப்படியே விட்டு விடுவதில்லை. வழி தவறி சென்ற அந்த ஆட்டை வேண்டாம் என்று ஒதுக்குவது கிடையாது. shepherd loves all his 100 sheep. ஆனால் அந்த ஆயன் ஒரு எக்ஸ்ட்ரா பெயின் எடுத்து அந்த மந்தையை, அந்த தவறி சென்ற ஆட்டை திருப்பி கொண்டு வருவான். அன்புக்குள்ளே, ஒரு சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலே எந்தெந்த விதத்திலே இந்த காணாமல் போன ஆடாக நாம் நம்முடைய வாழ்வை நாம் தொலைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே நல்ல ஆயனை விட்டு நாம் தொலைந்திருக்கிறோம். ஆன்மீக வாழ்விலே நாம் தொலைந்து போயிருக்கலாம். ஆன்மீக வாழ்விலே நாம் அந்த வழி தவறிய ஆடாக வெகு தூரம் நாம் சென்றிருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய உறவு வாழ்விலே, உறவு சிக்கல்களிலே நாம் வெகு தூரம் இந்த தவறி போன ஆடாக நாம் வெகு தூரம் சென்றிருக்கலாம். ஆக நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். நாம் எங்கே, எப்படி, எந்த விதத்திலே நாம் காணாமல் போயிருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே வழி தவறிய ஆட்டுக்கு பின்னால் செல்வது வேஸ்ட் ஆஃப் டைம் என்று கூட நம்ம பலர் நினைப்போம். ஒரு குடும்பத்தில் ஊதாரித்தனமாக யாராவது இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் அப்படி தான், அவன் இப்படி தான், திருத்தவே முடியாது. ஒரு கம்யூனிட்டியில் கூட அப்படி தான், அவளை திருத்தவே முடியாது, இவனை திருத்தவே முடியாது, வேஸ்ட், டைம் வேஸ்ட் என்று நாம் பல நேரங்களில் நாம் சொல்லுகின்றோம். அன்புக்குள்ளே, நாம் இந்த நாளிலே நல்ல ஆயனுடைய அந்த மண்ணிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நல்ல ஆயன் எவ்வாறு தவறி சென்ற அந்த ஆட்டை தேடி சென்று மகிழ்ச்சியோடு கொண்டு வருகிறானோ, அதே போல நாம் ஒவ்வொருவருமே நல்ல ஆயர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை நல்ல ஆயர்களாக இருப்போம். அதே நேரத்தில் நாம் தவறி செல்கிற அந்த மண்ணிலே ஒரு நல்ல மந்தையாக இல்லை என்றால் நாம் இயேசுவை நாம் தேடி வருவோம். ஏனென்றால் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தேடுகின்றார். உன்னை தேடுகிறார், உன் குடும்பத்தை தேடுகிறார். இயேசுவை, நல்ல ஆயனை தேடி வர நீ தயாரா? ஆமீன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உம் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்கள் உயிர்த்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான இந்த பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நீர்வகுத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர்வாக்களித்த மீட்பை முதுகொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணியுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகதூத முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது வாழ்ச்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவன் தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலராகிய அனைவருடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கின்ற தொழில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஒவ்வொருவரை ஏக்கத்தோடு தேடக்கூடிய நல்லாயனின் சிறந்த மந்தைகளாக அவர் வழியிலே வாழ, அவரை பின்தொடர வேண்டி நாம் கரங்களை மேலே உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நல்லாய நாம் இயேசு நமக்கு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஒவ்வொருவரையும் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு தேடும் நல்லாயனாம் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே குடிகொண்டு இந்த நற்கருணை மூலமாக நாம் காணாமல் போயிருந்தால் நம்மை தன்பால் அழைத்து கொள்ள இதோ வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
வாழ்வை தேர்ந்த தலைவன், பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும், தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும், தேடும் அன்பு தெய்வம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி மாகையை தருவான். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, ஆன்மீக உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மேல் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.